ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லா டிசைன்ஸ். இன்றைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா, க்ளூ பற்றின டிப்ஸு தான். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுற க்ளூ வந்து இந்த 2 டைப் ஆஃப் க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபெவிக்ரைல் அண்டு B7000. இந்த 2 க்ளூவில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால், சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபெவிக்ரைல் எடுத்துக்கிட்டோங்கன்னா, நீங்கள் எல்லா டைமுமே யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த கேப் வந்து இந்த மூடியோடு வந்துடும். இதோட டிப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்படி செங்குத்தாக கவுத்து வச்சிடணும். இப்படி கவுத்து வச்சுருங்க. இப்படி கவுத்து வைக்கும்போது இங்கே வந்து லிக்விடோட ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இது ஃபஸ்ட்டு. அண்ட் B7000ல் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஏர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இந்த ஹூக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பை கரெக்டாக அதில் வச்சு கரெக்டாக யூஸ் பண்ண உடனே நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏர் உள்ளே போகாது, க்ளூ வேஸ்ட் ஆகாது. அப்படி ஏர் உள்ளே போயிருச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் க்ளூ என்னாகும், க்ரீன் கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அது க்ளூ வந்து வெளியிலேயே வராது, பசை மாதிரி வரும், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டையுமே வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை கவுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. இதில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண உடனே கையோட மூடி வச்சுருங்க. நீங்கள் உடனே யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உடனே மூடி வச்சுருங்க. ஸோ இன்றைக்கான டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளூ சேஃப்டி. தேங்க்யூ.